வணக்கம் மக்களே. 60 நாட்கள் 6 கட்டுகள்ல இன்னைக்கு நாள் 26. நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால விளாக் போட்டுட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணுமட்டே நிறைய பேர் கலாய்ச்சாங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி. அதனாலேயே அப்போ விளாக ஸ்டாப் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய சேனல்லாம் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ யூடியூப்ல திரும்ப கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் லாஸை பத்தி 100K அப்புறமா சொல்றேன். பட் இப்போ இந்த விளாக பத்தி சொல்லி ஆகணும். பிகாஸ் இன்னும் 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். என்னோட வாய்ஸ் கேட்டு கலாய்ச்சவங்க மத்தியில அந்த விளாக பார்த்து புதுசா சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே. வழக்கம் போல காலையில இருந்து காஃபியை குடிச்சு கிளம்பலான்னு பார்த்தா காஃபி தூள் காலி ஆயிடுச்சு. சரி, காஃபியை குடிச்சாதான் கிளம்பணுமா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி காஃபியை குடிக்காம கார்டியோ பண்ண கிளம்பிட்டேன். வர வழியில பால், சிக்கன், முக்கியமா காஃபி தூள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து கொஞ்ச நேரம் நம்ம லியோ கூட விளாண்டுட்டு இருந்தேன். விளையாடி முடிச்ச கையோட போய் நம்ம ஸ்கின் கேருக்கு தேவையான ஏபிசி ஜூஸ் நல்லா குடிச்சிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்தது, நம்ம ஹேருக்கு இன்னைக்கு ஆயில் மசாஜ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு குடிச்சிட்டு கிளம்புனா டக்குனு எங்க அப்பா ஃபோன் பண்றாங்க. வண்டியில செல்ஃப் எடுக்கல, வா சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க. சரின்னு நானும் பைக் எடுக்க கிளம்பிட்டேன். செல்ஃப் எடுக்காத வண்டியில இப்ப கிக்கர் எடுக்கல. ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஸ்டார்ட் ஆகாத செய்தி எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு உள்ள போய் பாலே ஓடிச்சு கலக்கி சாப்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எங்க அப்பாவே வந்துட்டாங்க. வந்து 2 அடி தான் அடிச்சாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே அசிங்கமா போச்சு குமார். நேத்து நம்ம ஏரியால மான் வந்திருந்துதான். ஒரு சின்ன பையன் வந்து சொன்னான், அவன் வேற வாயை திறந்தாலே வண்டி வண்டியா பேசுவான், அதனாலே நான் நம்பல, அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு அங்கிள் கேக்குறாரு, நேத்து 5 மான் வந்துச்சே பாத்தியாடான்னு சொல்லி. எனக்கு மனசே கேட்கல. அது ஏதோ வழி மாதிரி வந்திருக்குது. பட் நம்ம ஏரியாவே ஒரு காட்டு பகுதி தான். நீங்களே பாருங்க, சுத்தி காட்டுறேன், பார்த்தாலே தெரியும். அதனால இங்க மான், முயல் இதெல்லாம் வர்றது ரொம்ப சகஜம் தான். கிளைமேட் வர சூப்பரா இருக்குது. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிலே இல்லை, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது. அதனாலேயே ஒரு ஹுட்டியை போட்டு தம்பியை கூப்பிட்டு கிளம்பிட்டேன். வர வழியில ரோட்ல கொஞ்சம் சாகசம் பண்ணி முட்டையெல்லாம் வாங்கிட்டு திரும்ப தம்பியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு 4 முட்டையை சாப்பிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு புஷ் டே. செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ், இதை தாண்டி ஆப்ஸ், நாலுத்துக்கும் தரமான வேரியேஷனை போட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு ஹேபிட் ட்ராக்கர்ல எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இன்னைக்கு 2 தூங்க போயிட்டேன். நாள் 26 வெற்றிகரமா முடிஞ்சது. நாள் 27 சந்திப்போம்.